அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, புதிய பார்வை பெறுவோம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 9, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 41 முடிய. அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் 4வது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். பார்வை பலவிதம், அதில் நாம் பின்பற்றுவது ஒரு விதம். கிட்ட பார்வை, தூர பார்வை என்று வெளி தோட்டத்தில் நாம் பார்வை உணர்கிறோம். ஆன்மீக பார்வை, சமுதாய பார்வை என்று ஆழமாக உள்வாழ்விலிருந்து நாம் பார்வை அறிகிறோம். பார்வையை சரியாக பயன்படுத்துகின்றவர் உண்டு, பார்வையை தவறாக பயன்படுத்துகின்றவர் உண்டு. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலே இருவித பார்வைகள் மிகவும் அவசியமானது. ஒன்று ஆன்மீக பார்வை, இன்னொன்று சமுதாய பார்வை. ஆன்மீக பார்வையில் நம்முடைய அகவாழ்வை, நம்முடைய இறை நம்பிக்கையான வாழ்வை உற்று நோக்கி பார்த்து அவற்றில் எது தவறாக இருக்கிறதோ தவறுகளை திருத்தி நல்ல நிலை வரவும், நிறைகளை பார்த்து கடவுளை போற்றி புகழவும் இந்த ஆன்மீக பார்வை அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சமுதாய பார்வையும் அவசியம். உலகை, சமுதாயத்தை உற்று நோக்கி பார்த்து ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற நம்மாலான உதவி செய்ய வேண்டும். நல்ல செயல்கள் ஆங்காங்கே நடைபெறுகின்ற பொழுது அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தீய செயல்கள், அநீத செயல்கள் எங்கிருந்தாலும் அதை கண்டு அவற்றை அகற்றுவதற்காக தீவிரமாக உழைக்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு தருகின்ற செய்தி என்ன? இன்றைய முதல் வாசகத்தில் சவுல் மன்னனை தொடர்ந்து தாவீதை தேர்வு செய்ய கடவுள் அழைப்பு தருகின்றார். சாமுவேல் வெளித்தோட்டத்தை வைத்து தேர்வு செய்ய நினைக்கிறார். கடவுள் அவரை பார்த்து, கடவுள் வெளித்தோட்டத்தை பார்ப்பதில்லை, அகத்தை பார்க்கின்றார் என்று தெளிவாக உணர்த்துகின்றார். அதன் அடிப்படையில் மாடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது என்ற சிறுவன் வந்தவுடன் தேர்ந்து கொள்ளப்படுகின்றார். கடவுள் தாவீதின் மேல் நிறைவாக அவருடைய ஆவியை அனுப்பியிருந்தார். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் கடவுளுடைய அழைப்பை உணர்ந்து பணிபுரிவதற்கு கடவுள் வாய்ப்பை தருகின்றார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பொது பார்வையுடையவர்களாக செயல்பட வேண்டும். நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக பிறவிலேயே பார்வையிட்டிருந்த ஒருவர் பார்வை பெறும் நிகழ்வை அறிகிறோம். இவ்வரும் அடையாளம் எடுத்துரைக்கப்படும் முறை நம் கவனத்தை கவர்வதாக உள்ளது. இயேசு தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேருண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றோடைய கண்களில் பூசி சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவ கூறுகிறார். கழுவியதும் பிறவிலேயே பார்வையிட்டிருந்தவர் பார்வை பெற்று திரும்புகிறார். பல வேளைகளில் ஒரு வார்த்தையால் குணமாக்கிய இயேசு இங்கு உமிழ்ந்து சேருண்டாக்கி பூசி கழுவுமாறு சொன்னது ஏன் என்னும் கேள்வி எழுவது இயல்பு. லாசரே வெளியே வா என்னும் சொல்லால் இறந்தவருக்கு உயிர் கொடுத்த இயேசுக்கு பார்வையிட்டிருந்த ஒருவரை நலமாக்குவது இத்துணை கடினமான செயலா என சிலர் வியப்புறலாம். இயேசு இவ்வாறு செய்தது பார்வையளித்தல் கடினமான செயல் என்பதால் அல்ல. பொதுவாக வல்ல செயல் செய்வதற்கு முன் இயேசு நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். வல்ல செயல் வேண்டுவோர் நம்புவதற்கு உதவுகிறார். உமிழ்தல், சேற்றை பூசுதல், கழுவுதல் போன்ற செயல்களால் நோயாளரின் நம்பிக்கையை வலுப்படுத்துகிறார். பிறவிலேயே பார்வையிட்டிருந்த மனிதர் பார்வை பெற்ற அருமடையாளத்தை தொடர்ந்து யோவான் நற்செய்திக்கு உரிய உரையாடல் பகுதி தொடங்குகிறது. பரிசேயரின் கேள்வி கணைகள் கொண்ட இப்பகுதி நாடக பாணியில் விறுவிறுப்புடன் அமைந்துள்ளது. பார்வை பெற்ற மனிதர் இயேசுவை பற்றிய நம்பிக்கையில் படிப்படியாக வளர்கிறார். அவரிடம்
கேள்வி கணைகளை தொடுத்த பரிசேயர் தாம் கொண்டிருந்த கொஞ்ச நம்பிக்கையும் படிப்படியாக இழக்கின்றனர். பரிசேயரின் முக்கிய பிரச்சனை பிறவிலேயே பார்வையற்றவர் பார்வை பெற்றதல்ல, மாறாக இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததாய் இருந்தது. ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்பது அவர்களது பார்வை. பார்வையை அற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்ற பின்பு அவர் படிப்படியாக இறை நம்பிக்கையிலே வாழ்ந்து சான்று பகிர்கின்றார். பார்வையுள்ள பரிசேயர் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவை சரியாக கண்டுகொள்ளாமல் பார்வை அற்றவர்களாக மாறிக்கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலச்சூழலில் நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? புது பார்வை பெற்றவர்கள் உள்ளதை உள்ளவாறு கண்டுகொள்ளவும் நல்லதை ஊக்கப்படுத்தவும் செய்வார்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தை தொடர்ந்து 2வது வாசகத்தில் நமக்கு தேவையான சிந்தனை திருத்துவ பவுல் தருகிறார். ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையும் நீதியும் உண்மையும் விளைவிக்கிறது. நம்முடைய வாழ்விலே கடவுளை மையமாக கொண்டு வாழ்கின்ற பொழுது இருளான பாவச் செயல்கள் அனைத்தும் மறைந்து விடுகிறது. ஒளியாகிய கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்கின்ற பொழுது நல்ல பண்புகள் நல்ல செயல்கள் நம்மத்தில் அதிகமாக உருவாக்கி விடுகிறது. ஆகவே இயேசுவே உலகின் ஒளியாக இருக்கின்றார். நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்கின்றவர் இருளில் நடவார் என்பதற்கேற்றவாறு ஒளியாகிய கிறிஸ்துவை நாம் பற்றிக்கொள்வோம். தூங்குகிறவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிந்தெழுவார் என்பதற்கேற்றவாறு தூங்குகின்றவர்கள் சோம்பலாக இருக்கிறவர்கள் எல்லாம் இறைவன் பெயரில் புது நம்பிக்கையோடு எழுந்து சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். தவக்காலத்தில் நான் அகப்பார்வையால் என்னை உற்று பார்த்து எனது பலவீனத்தை அகற்றி கொள்கிறேனா? எனது புறப்பார்வை சமுதாய பார்வையாக உள்ளதா? நான் எனது வாழ்விலே சுயநல பார்வையாக உள்ளேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இந்த தவக்காலத்திலேயே அகப்பார்வையில் சிறந்து விளங்கி எங்களது பலவீனங்களை கண்டுகொண்டு விடுதலை பெறவும், எங்களது புறப்பார்வையால் சமுதாயத்தில் நல்லது தீயது அறிந்து நல்ல வழியில் வழிகாட்ட எங்களிடம் உள்ள சுயநல பார்வை அகற்றி வாழ வரம் தாரும். ஆமீன்.